பங்களாதேஷ் இடைக்கால அரசு நம்ம வடகிழக்கு பகுதியில் இருக்கிற சிலிகுரி காரிடோர் சிக்கன் ஸ்னெக்கை துண்டிக்க போறதா வெளிப்படையாவே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது நம்ம முட்டாள்தனம் தான். இந்த மாதிரி கமெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த கமெண்ட் எந்த மூணாவது நாட்டுக்கு இது முக்கியமானதோ அங்க இருந்து வந்திருக்கு. உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல. அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு உங்கள் எல்லாருக்கும் புரியுதா? நம்ம நாட்டோட ஒரு பகுதி வெறும் 22 கிலோமீட்டர் அகலம்தான் இருக்குது. ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கான வழி இது இல்லை. ஒருவேளை 1946, 47 இதை செய்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் 72 நமக்கு அதிகாரம் இருந்துச்சு, நம்ம அதை பண்ணல. இப்போ இந்த சிக்கன் ஸ்னெக் பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவாவது இந்த சிக்கனை நாம் சரியாக கவனித்து வளர்க்கணும். எப்படி ஊட்டம் கொடுக்கணுன்னா, அது சீக்கிரமாக ஒரு யானையாக வளர்ச்சி அடைஞ்சிடணும். இதை நாம் செய்ய தேவை இருக்குது. ஸோ வெறும் கோழியாக இருந்துக்கிட்டு தேசங்களை உருவாக்க முடியாது. அது ஒரு யானையாக வளர்ந்து வரணும். அதுக்கு ஊட்டம் தேவையாக இருக்கலாம், ஸ்டீராய்டு தேவையாக இருக்கலாம். என்ன தேவையோ நாம் அதை கண்டிப்பாக செய்யணும். அவங்களே இப்போது இதை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது இனிமேல் தவிர்க்க முடியாது, நடந்தே தீரும். ஆனால் நாம் எது செஞ்சாலும் அதுக்கு விலை இருக்குது. எப்போதுமே ஒரு விலை கொடுத்து தான் ஆகணும். பாருங்கள், உலகத்தில் தேசங்கள்னு ஒன்றும் இல்லவே இல்லைன்னா அற்புதமாக இருந்திருக்கும். எல்லை கோடுகள் எதுவுமே உலகத்தில் இல்லைன்னா இந்த அழகான உலகத்தை பர்த்டே கேக் மாதிரி பீஸாக இது என்னோட பீஸ், அது உன்னோட பீஸ்ன்னு கட் பண்ணாமல், இது முட்டாள்தனம். ஆனால் நாம் அந்த அளவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு நாளைக்கே நாம் எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு அற்புதமாக வாழ்வோன்னு கற்பனை பண்ண முடியாது. இப்போது அதை பற்றி யோசிக்கிறது முட்டாள்தனமான துணிச்சலாக இருக்கும். ஆனால் இது ஒரு லட்சியம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அப்படி மாறணும். ஆனால் இப்போதைக்கு தேசங்களோட இறையாண்மையை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் பக்கத்து நாடுகளும் நல்லா வளமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போது தான் காலப்போக்கில் இந்த எல்லை கோடுகளை மெதுவாக தளர்த்தி அப்புறம் மொத்தமாக எடுத்துட முடியும். இது நடக்கவே முடியாத ஒன்று மாதிரி இப்போ தோணலாம். ஆனால் அப்படி தான் ஐரோப்பாவில் 1944, 45 நினச்சாங்க. மக்கள் ரொம்ப சண்டை போட்டாங்க, ரொம்ப மோசமான வகையில் 2ஆம் உலகப் போர். ஆனால் பாருங்கள், இப்போது எல்லாருமே யூரோப்பியன் யூனியனாக இருக்காங்க. அதனால் இது நடக்கிறது சாத்தியம்தான். எப்படியும் இந்த முரண்பாடு 70, 80 வருஷங்களுக்கு முன்னாடி தானே நடந்துச்சு. கொஞ்சம் திருத்தங்கள் பண்ண வேண்டியிருக்கு. திருத்தங்கள் நடந்து தான் ஆகணும். நாம் கோழிக்கு நல்ல சாப்பாடு போட்டு அது ஒரு யானையாக ஆக்கிடணும். யானையோட கழுத்தை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.